மூன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் திமுகவை குடும்ப கட்சின்னு சொல்லி விமர்சித்து வரக்கூடிய நிலையில திமுக தலைவர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் நேரடியா அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறாரு. இதுதான் இப்போ பேசு பொருளாகி இருக்கு. திடீரென்று அவர்களுடைய அரசியல் என்ட்ரி ஏன், இதற்கு பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். திமுகவினுடைய திரைமறைவில பணியாற்றுபவர், கட்சியின் பல முக்கிய முடிவுகளையும் வியூகங்களையும் வகுத்து கொடுப்பவர் என்றெல்லாம் பேசப்பட்டவர் தான் சபரீசன். இப்போ நேரடி அரசியல் களத்துல இறங்கி இருக்கிறாரு. தன்னுடைய நெருங்கிய நண்பரும் திமுக சார்பில் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுபவருமான கார்த்திகை ஆதரிச்சு தன்னுடைய மனைவி செந்தாமரையோட நிர்வாகிகள் கூட்டத்துல சபரீசன் கலந்து கொண்டதுதான் தற்போதைய தமிழக அரசியலின் ஹாட் டாபிக்கா இருக்குது. அவர் கலந்துகிட்ட இந்த கூட்டத்துல அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சியுடைய மேயர் பிரியா ஆகியோரும் கலந்துகிட்டாங்க. எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் இதர எதிர்கட்சிகளும் தொடர்ந்து திமுகவை குடும்ப அரசியல் செய்து வர்றாங்கன்னு விமர்சிச்சுக்கிட்டு வர்றாங்க. விமர்சித்து வரும் நிலையில அதிமுகவிற்கு திமுக கொடுத்திருக்கும் எதிர்முனை தான் இது என்றும், சபரீசன் நேரடி அரசியல் அறிமுகம் தான் இது என்றும் சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அந்த வகையில ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து உதயநிதி, கனிமொழியை தொடர்ந்து தற்போது அவருடைய மருமகன் சபரீசன் நேரடி அரசியல்ல இறங்கி இருக்கிறதாக சொல்றாங்க. தமிழ்நாடு அரசியல்ல அடுத்த இடத்தை நோக்கி ஸ்டாலின் நகர்வதற்கு பின்னணியில் இருந்தவர் சபரீசன். கருணாநிதிக்கு எப்படி அவருடைய மருமகன் மாறன் இருந்தாரோ அதே மாதிரிதான் ஸ்டாலினுக்கு அவருடைய மருமகன் சபரீசன் தொடர்ந்து அது மாதிரி தான் இருக்கிறான்னு சொல்றாங்க திமுகவின் மூத்த நிர்வாகிகள். குறிப்பா சொல்லணும்னா, கடந்த 2019 தேர்தல், 2021 மற்றும் 2024 தேர்தலில் பல்வேறு வியூக வகுப்பு தொடங்கி தொகுதி பங்கீடு வரைக்கும் சபரீசனின் கைகள் தான் ஓங்கி இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. அந்த வகையில கருணாநிதி எப்படி தமிழக அரசியல்ல ஸ்டாலினையும், டெல்லி அரசியல்ல மாறனையும் திமுகவினுடைய நிர்வாகத்தை கவனிக்க செய்தாரோ அதே மாதிரிதான் ஸ்டாலினும் திட்டமிடுகிறார் என்கின்றனர். தன்னுடைய மகன் உதயநிதியை தமிழக அரசியலுக்கு கொண்டு வந்துட்டாரு ஸ்டாலின். அதே மாதிரி தன்னுடைய மருமகன் சபரீசனை டெல்லி அரசியல்ல நுழைச்சிடலான்றதும் ஸ்டாலினோட பிளானா இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சபரீசன் நேரடியா அரசியல் களத்திற்கு வந்ததும் கட்சி சார்பில் பேட்டி அளித்ததும் முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகளையும் சபரீசன் கலந்து கொள்வார்னு சொல்றாங்க அறிவாலய வட்டாரங்கள்ல. மாநில அரசியல்ல உதயநிதி இருப்பதாலையும் அதற்காக டெல்லி அரசியலுக்கு சபரீசனை முன்கூட்டியே ஸ்டாலின் அறிமுகப்படுத்துறாருன்னு சொல்லப்பட்டாலும் இதற்கு பின்னணியில இன்னொரு காரணமும் இருக்கதா சொல்லப்படுது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வில்லிவாக்கம் தொகுதியில போட்டி போடுறவரு ஆதவ் அர்ஜுனா, மறுபுறம் திமுக சார்பில் போட்டி போடுறவரு கார்த்திக் மோகன். இவங்க ரெண்டு பேருமே, குறிப்பா சபரீசன், ஆதவ் அர்ஜுனா, கார்த்திக் மோகன் 3 பேரும் நெருங்கிய நண்பர்கள். கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினுக்கு பல்வேறு வியூகங்களை, குறிப்பா திமுகவுக்கு பல்வேறு வியூகங்களை வகுத்து கொடுத்த ஐபேக் நிறுவனத்தின் கீழே இருந்து வேலை செஞ்சவங்க தான் அவங்க 3 பேருமே. அந்த சமயத்திலிருந்தே கார்த்திக் மோகன், சபரீசன், ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு நெருங்கிய நட்பு இருந்தது. இதனை தொடர்ந்துதான் ஆதவ் அர்ஜுனா அங்கிருந்து வெளியில வந்து பிசிகாவில் இணைஞ்சாரு. அதன் பிறகுதான் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தன்னுடைய நண்பனாக இருந்த, அதாவது கடந்த காலங்கள்ல தன்னுடைய நண்பனாக இருந்த ஆதவ் அர்ஜுனாவை எதிர்த்து இப்போ தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய கார்த்திக் மோகனுக்கு ஆதரவா சபரீசன் களம் இறங்கி இருக்கிறது நண்பனை வைத்து நண்பனை வீழ்த்துவதற்கான ஒரு கணக்காகவும் பார்க்கப்படுது.